श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्देन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशात् गता गौरवम् तं सर्वाधिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतम् चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे। नमः सतसे नमः सरस्वतये नमः सखीनां புரோகானாம் சக்ஷுஷே நமோ திவே நம பிருத்திவி நமஹ. சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம். லலிதா சகஸ்ரநாமம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். 919வது நாமாவளி சைத்தன்ய குசும பிரியா. சைத்தன்யார்க்ய சமாராத்யா சைத்தன்ய குசும பிரியா. ஏற்கனவே சைத்தன்ய அர்க்கியம்னு சொன்னார். இப்ப சைத்தன்ய குசுமம்னு சொல்றார். குசுமம்னா மலர், சைத்தன்யம்னா அறிவு. சித்து சேத்து சைத் இதெல்லாம் அந்த வினை வேர்ல இருந்து சைத்தன்யம்னா அறிவுடையன்னு அர்த்தம். அறிவுடைய மலர். அதுனா மலருக்கு அறிவு இருக்கா அப்படின்னா ஓரறிவு உடையது மலர். தொல்காப்பியர் சொல்றார் ஓரறிவுடையது, ஈரறிவுடையது. மரம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் அறிவு இருக்குன்னு சொல்றாரு. அதனால இயல்பாவே மரம் செடி கொடிகளுக்கு அறிவு இருக்கு. அதை பத்தி நம்ம சொல்லல. அதுல இருந்து குசுமம் எடுத்து நம்ம மலர்களை இறைவிக்கு அர்ப்பணிக்கிறோம், அதை சொல்லலை இந்த இடத்துல. சைத்தன்ய குசுமம்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 8 விதமான குணம், 6 விதமான குணம். இதெல்லாம் உபாசகனுக்கு இருக்க வேண்டியது, சுவாமிக்கு இருக்க வேண்டியது. சுவாமிக்கு இருக்க வேண்டியது இல்லை, சுவாமிக்கு இயல்பாவே இருக்கிறது. அந்த குணத்தை தான் சைத்தன்ய குசுமம் அப்படின்னு சொல்றா. இப்ப அந்த பிரியான்னு சொன்னதுனால சைத்தன்ய குசும பிரியா அப்படின்னா அந்த அறிவு மலர் கொண்டு அர்ச்சிப்பதை விரும்புகிறவள் அப்படின்னு சொன்னதுனால உபாசகனுக்கு இருக்க வேண்டிய குணம் அப்படின்னு சொல்றார். அபிராமி பட்டர் இந்த குணத்தை பத்தி சொல்றார். ஓரிரு குணங்களை சொல்லியிருப்பார். பொய் வந்த நெஞ்சில் புகழ் அறியா மட பூங்குயிலே அப்படிம்பார். பொய் வந்த நெஞ்சில், பொய் ஆகாது உபாசனை. பொய் வந்த புகழ் அறியாது, அதுக்குள்ள போக மாட்டான் அம்பாள். அப்போ இந்த குணம் இறைவியால் நிராகரிக்கப்படுகிறது, இந்த குணம் இறைவியால் சேர்த்து கொள்ளப்படுகிறது அப்படின்னு உபாசகர்களை வளர்த்து விடக்கூடிய குணம் என்ன அப்படின்னா அது அஷ்டபுஷ்பம்னு சொல்றது வழக்கம். அப்படி என்ன அப்படின்னா அஹிம்சா அப்படின்னு. இந்த அஹிம்சை அப்படிங்கிறது யாருக்கும் தொந்தரவு பண்ணக்கூடாது. உபாசகர்கள் எந்த காலத்திலும் எந்த உறவினர்களிடத்தும் எந்த உயிர்களுக்கும் தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு அஹிம்சா தர்மம்னு ஒரு தர்மம். எதையும் அவ எந்த உயிர்களையும் துன்புறுத்த மாட்டா அப்படின்னு பிரதிஜை எடுத்துக்கிறது அஹிம்சா புஷ்பம். அது ஒரு மலராக கருதப்படுகிறது. அதனால சைத்தன்ய குசுமம்னு பேர் இருக்கு. ஏன்னா சைத்தன்யம்னா ஆன்மாதான் அந்த குணத்தை பெற்றுக்கொண்டதாக இருக்க முடியும். தர்மா தர்மி ஸ்வரூபம். பொய் எப்படி இருக்கும்னா சொல்றவன் மாதிரிதான், உண்மை எப்படி இருக்கும்னா சொல்றவனை வச்சுதான். எவன் பொய் சொல்றானோ அவனை பொய்யன்னு சொல்றான், எவனை மெய் சொல்றானோ அவனை மெய்யன்னு சொல்றான். பொய்ன்னு தனியா ஒரு வடிவம் இல்லை, மெய்யின்னு ஒரு தனியா வடிவம் இல்லை. அது யார் இருக்கோ அதை சார்ந்து அது வருது. அந்த மாதிரி அந்த குணம் உடையவா, குணம் குணி அப்படின்னு சொல்லுவா. தனியா பச்சை நிறம் வேறு இலை வேறாக பிரித்து பார்க்க முடியாது. பச்சை நிறமா இருந்தா இலை எங்கு பார்த்தாலும் அது பச்சை நிறம். வெள்ளை நிறம் வேறு பால் வேறாக பிரித்து பார்க்க முடியாது, அது இதோட சேர்ந்து இருக்கு. அந்த மாதிரி பஞ்சையும் நூலையும் பிரிச்சு பார்க்க முடியாது. நூல் தான் பஞ்சா இருக்கு, பஞ்சு தான் நூலா இருக்கு. நெருப்பையும் சூட்டையும் பிரித்து பார்க்க முடியாது. அந்த மாதிரி குணா குணி ஸ்வரூபம் இது. சைத்தன்ய புஷ்பம்ங்கிறது என்னன்னா அஹிம்சா புஷ்பம். யாருக்கும் எந்த விதத்திலையும் தொந்தரவு பண்ணிடக்கூடாது. நம்ம பெரிய அளவுக்கு அந்த மாதிரி இருக்க முடியலன்னாலும் கோயிலுக்குள்ள போய் ஒரு சின்ன ஒரு தொந்தரவு கூட யாருக்கும் பண்ணிடக்கூடாது. கோயில் உள்ள இருக்கும் போதாவது அது ஒரு குறிப்பிட்ட நேரத்திலேயாவது அந்த குணத்தை பின்பற்றலாம். அது அம்பாளுக்கு ரொம்ப பிரீதின்னு லலிதா சகஸ்ரநாமம் சொல்றது இந்த குணம் அஹிம்சா. அதுக்கு மாதிரி இந்திரிய நிகிரகம். இந்திரிய நிகிரகம் அப்படிங்கிறது புலனடக்கம். மெய் வாய் கண் மூக்கு செவி இவைகளை அடக்கி வைப்பது, தன் வயப்படுத்தி வைப்பது. 2வது பிரம்மச்சரிய விரதத்தையும் அந்த இந்திரிய நிகிரகம்னு சொல்றவங்க. இந்திரியம்னா புலன்களையும் குறிக்கும், அந்த
பிரம்மச்சரிய விரதத்தினாலே இருக்கக்கூடிய ஆற்றலையும் குறிக்கும். சபரிமலைக்கெல்லாம் மாலை போட்டுட்டா பிரம்மச்சரிய விரதம் இருக்கணும். அது சைத்தன்ய குசுமம். அதெல்லாம் அந்த பிரம்மச்சரிய விரதத்துல எந்த அளவுக்கு உறுதியா இருக்குமோ அந்த அளவுக்கு அவருடைய அனுகிரகத்தை அள்ளிட்டு வர முடியும் நம்மளால. நம்ம பெற்றுக்கொள்ளுகிற தன்மை பெறக்கூடிய அளவு, அதுதான் விஷயம். எல்லாருக்கும் அனுகிரகம் இருக்கு. அம்பாள் யாருக்கும் அனுகிரகம் பண்ணல அப்படின்னே கிடையாது, எல்லாருக்கும் அனுகிரகம் பண்றா. ஆனா எந்த அளவுக்கு நம்ம அதை கையில வாங்கிக்கிறோங்கிறது தான் பிரச்சனை. குழந்தை கையில ஒரு தண்ணி பாத்திரத்தை கொடுத்தா அது தட்டி தடுமாறி கீழே கொட்டுமோ இல்லையோ, அந்த மாதிரி நம்ம அனுகிரகத்தை சிதற விடுறோம். அது சிதற விடாம பிடிக்கிறதுக்கு லலிதா சகஸ்ரநாமம் வழி பண்றது. அதுதான் அதுல அஹிம்சா புஷ்பம் இந்திரிய நிகிரகம். அதே மாதிரி க்ஷமா புஷ்பம்னு சொல்ற. க்ஷமம்னா பொறுமையா இருக்கிறது. எந்த ஒரு விஷயம் நம்ம இன்னைக்கு செய்யணும், காலம்புற சூடம் ஏற்றணும், சாயந்தரம் நடந்தணும். இந்த டூ அண்ட் டோன்னு ஆங்கிலத்துல சொல்றாளோ இல்லையோ, எதையாவது ஒண்ணு போகணும், யாராவது ஒரு ஜோசியக்காரோ ஒரு இவாளோ அவள்கிட்ட போய் ஒரு கோயிலோ குருக்குலோ எங்க போனாலுமே அங்க நான் என்ன பண்ணணும், நான் அதை என்ன பண்ணினா இதுல இருந்து வெளியில வருவேன், உடனே நடந்துடும். ஆனா இதுல என்ன விஷயம்னா பொறுமை வேணும். க்ஷமா புஷ்பம் உடனடியா நடக்கிறது தான் பிரச்சனை இல்லை. அதனால பொறுமையா இருக்கும். எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் அதை நடத்திடும். அஹிம்சா இந்திரிய நிகிரக க்ஷமா ஞான புஷ்பம். ஞானம்ங்கிறது என்ன அப்படின்னா, எந்த தேவதைய நம்ம உபாசனை பண்றோமோ அந்த தேவதையை பற்றிய நூல்கள் சொல்லுகிற கருத்து நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். பழனியாண்டியை கும்பிடுறோம்னா பழனியாண்டியை பத்தி நமக்கு எல்லாம் தெரியும். அந்த நூல் எப்படி, என்ன வழிபாடு, எப்படி கும்பிடுறா, அதெல்லாம் அந்தந்த குருமார்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும். அந்தந்த கோயில் எல்லா சாமிக்கும் தான், எல்லா தேவதைக்குமே தான். யக்ஷி வழிபாடு பண்ணா யக்ஷியினுடைய குணம் என்ன, அது என்னென்ன செய்யும், அது எதிர்காலம் சொல்லுவோம், கடந்த காலம் சொல்லுவோம், நிகழ்காலம் சொல்லுவோம். ஜொரதேவரை கும்பிடணும் அப்படின்னா அவருக்கு என்ன வழிபாட்டு முறை, அது மாதிரி தெரிஞ்சுக்கணும். ஞானம்ங்கிறது அந்தந்த தேவதையை பற்றிய மெய்யறிவு. அது அந்த தேவதையினாலே சொல்லப்பட்ட சாஸ்திரத்துல இருக்கணும். இப்ப சிவனை பத்தி சைவாகமம் சொன்னாதான் உண்டு. அந்தந்த ஆகமும் அவளுடைய ஒரு விஷயத்துல வச்சுட்டு இருக்கா. அத மாதிரி ஞானம். தபஸ் அப்படின்னா வழுவாமைங்கிற புஷ்பம். ஒரு கொள்கை இருந்தா அதுலயும் நிக்கணும். இன்னைக்கு ஒரு சாமி, நாளைக்கு ஒரு சாமி, நாளைக்கு ஒரு சாமி அப்படின்னா நமக்கும் கஷ்டம், அவளுக்கும் கஷ்டம். ஒரே ஒரு இடத்துலயே 5 அடி 10 அடி தாண்டி தாண்டி தோண்டிகிட்டே போறதுக்கு ஒரே இடத்துல 100 அடியா தோண்டினா தண்ணி கண்டிப்பா வரும், வராத இடத்துல கூட வந்துடும். அந்த மாதிரி ஒரே இடத்திலே முயற்சி. அகிம்சா இந்திரிய நிகிரக க்ஷமா ஞான தபஸ் வழுவாமைன்னு பேரு. அந்த கொள்கையில நிக்கணும். அதே மாதிரி சத்தியம், உண்மையா இருக்கும் அந்த உபாசனை. அது என்ன உபாசனையில உண்மை அப்படின்னா, ஒரு சின்ன உதாரணம் பாருங்க. வாழைப்பழம் வாங்கிக்கிறோம், சுவாமிக்கு வாங்குறோம். அதுல ஏதோ அந்த கடைக்காரர் வச்சுங்கோ அப்படின்னு 2 பழம் கூட கொடுக்குறார், அது மாதிரி வச்சுங்களேன். அதை எடுத்து அது கனிவா இருக்கா, சாப்பிடுற பக்குவத்துல இருக்கா, அதெல்லாம் பார்த்துதான் கொடுக்கணும். ஒரு புடவை எடுத்துக்கிறோம், ஒரு பெண்கள் சொல்றேன், அது அது வண்ணம் கரெக்டா இருக்கா, அது அணிகின்ற அளவு கரெக்டா இருக்கா அப்படின்லாம் பாக்குறோமோ இல்லையோ, அது மாதிரி அம்பாளுக்கு பார்த்து பார்த்து செய்யணும். நம்ம குடும்பத்தில் ஒத்தியோ இல்லையோ, அது மாதிரி அந்த விஷயம் வரணும். சத்தியம், அந்த உண்மையாவே அவருக்கு போறதுன்னு நாம நினைக்கணும். நினைக்கலையே, அப்படி நினைச்சுட்டா உண்மை வந்துடும். அப்படியே அம்பாள் அதுலயே வந்துருவா. சத்தியம் பாவம் அப்படின்னா அம்பாளோட நித்திய சம்பந்தம் நமக்கு இருக்குங்கிற எண்ணம். நாம் யார் அப்படிங்கிறத சாஸ்திரத்துல நிர்ணயம் பண்ணியிருக்கா. அவாவா சமயத்துல ஆன்ம கோட்பாடுன்னு தனியா இருக்கு. அந்த ஆத்ம ஞானம் தெரிஞ்சு சாமி கும்பிடணும். அந்த மாதிரி இதெல்லாம் சாமிக்கு சாத்துற புஷ்பமாவே சொல்லியிருக்கா. நம்ம கடையில போய் ஒரு புஷ்பத்தை வாங்கி சாமிக்கு சாத்துறோம், இல்லைன்னா ஆத்துலயே பூ இருக்கு, அதை கட்டி சாமிக்கு சாத்துறோம். அதை தான் புஷ்பம் நம்ம நினைக்கிறோம். அந்த மாதிரி இல்லாமல் இத மாதிரி ஒரு விரதம் மாதிரி, இப்ப நான் சொன்ன அகிம்சா இந்திரிய நிகிரக க்ஷமா ஞான தப சத்திய பாவ தான புஷ்பம்னு சொல்ல. கொடை, கோயிலுக்கு போனா கொடை கொடுத்துட்டு வரணும், யாருக்காவது ஒரு தர்மம் பண்ணிட்டு வரணும், அந்த பாவம் தொலையும். அதனால தான புஷ்பம் இவைகள் எல்லாம் சைத்தன்ய குசுமம் என்று சொல்லப்படுபவை. இந்த அஷ்ட புஷ்பம் எல்லா சுவாமிக்குமே இது பொதுவா தான் சொல்லியிருக்கா. சிவனுக்கா இருக்கட்டும், அம்பாளுக்கா இருக்கட்டும், விஷ்ணுவா இருக்கட்டும், எல்லா சுவாமிக்குமே பொதுவா வழிபாட்டு முறையில நான் சொல்லக்கூடிய இந்த குணங்கள் எல்லாம் போற்றப்பட வேண்டியவை, பாதுகாக்கப்பட வேண்டியவை, வழுவாமையினால் தொடர்ந்து பின்பற்றப்பட வேண்டியவை. அதைத்தான் சைத்தன்ய குசும பிரியா
அப்படிப்பட்ட உள்ளன்பினாலே வழிபடத்தக்கவள் அப்படின்னு சொல்றோம். இந்த சாமி கண்ணியது உன் புகழ் தெளிவா சொல்றார். இந்த கண்ணியது உன் புகழ்னா தேவி மகாத்மியம். கற்பது உன் நாமும் சகசிரநாமம் தெளிவா சொல்றார். கசிந்து பக்தி பண்ணியது உன் இரு பதாம்புயத்தில் சீச்சக்கரம். அப்படியே சூட்டு சொல் அழகா சொல்லியிருப்பார். நான் இந்த மந்திரம் ஜபம் பண்றேன், இந்த பூஜை பண்றேன், இந்த காலத்துல பண்றேன், இந்த அனுஷ்டானம் நான் பின்பற்றினேன், அந்த வழியில தான் அபிராமியனுடைய அருளை நான் பெற்றேன் அப்படிங்கிறதெல்லாம் பதிவு பண்றார் அபிராமபட்டர். எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இதே லலிதா சகஸ்ரநாமம் தான் தமிழ்ல சொன்னா அபிராமி இருந்தார். ஏன் இதை சொல்லுகிறேன் அப்படின்னு சொன்னா, அந்த முறை சைத்தன்ய குசுமம் அப்படிங்கிறது இந்த 8 விதமான பண்பு. அந்த பண்பை நாம் பெற்று அம்பாளுடைய அனுகிரகத்துக்கு நாம பாத்திரமாகணும். அம்பாள் அனுகிரகத்தை பெற்றுக்கொள்வதற்கு இந்த குணம்லாம் நமக்கு வேணும். அதான் அழியாத குணக்குன்றேன்னு சொல்லுவார். அதனால இததான் சைத்தன்ய குசுமம். இதெல்லாம் சூட்டு சொல். நேரடியாவே இதை குசுமம்னா உடனே மலர், அறிவுள்ள மலர் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா அதுக்கு பொருள் ஒத்து வராது. சாதாரணமா மலர்கள் அறிவுடையது அப்படின்னு வேணா நம்ம சொல்லலாம். அந்த மாதிரி சைதன்ய குசும பிரியாயனம் அது மாதிரி சொல்ல மாட்டா பெரியவா, சூட்டு சொல்லுன்னு சொல்லுவா. அது ஒரு தனி லாங்குவேஜ், பரிபாஷா அப்படிங்கிற மாதிரி. ஒவ்வொரு சமயத்திலையும் ஒரு சில அடையாள சொற்களை சொல்லியிருப்பார்கள். அந்தந்த சொல்லுக்கு அந்தந்த சாஸ்திரம் என்ன சொல்றதோ அந்த பொருளை அது தரும். அந்த வகையிலே இந்த சைத்தன்ய குசும பிரியா என்பது ஒரு கலைச்சொல். அதை உணர்ந்து அதில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த புஷ்பத்தை நாம் சாத்தினோமேயானால் அனுகிரகத்தை நாம் எப்பொழுதும் இடையீடின்றி பெற்றுக்கொண்டே இருக்கலாம். அதை பெற முயல்வோமாக. அயந்தர் மகா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து.